ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹவுஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவு பூசணிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் வெந்துட்டுருக்க நேரத்துலையே காராமணி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சம அளவு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். பூசணிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. குக்கரில் வேக வச்சு எடுத்த 3 பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பருப்போட பூசணிக்காவை மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு இருக்க நேரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூடு வச்சு சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். ருசியான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.